வெல்கம் டு அவர் டெய்லர் மீனா சேனல். இன்றைக்கி ஒருத்தவங்க அளவுப்படி நம்ம ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அவங்களோட ஹைட் வந்து 14, செஸ்ட் ரவுண்ட் வந்து 36, ஷோல்டர் வந்து 2.5 2.25 இருக்குது, ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வந்து 8, வேஸ்ட் ரவுண்டு 29, ஸ்லீவ் லென்த் வந்து 10, ஸ்லீவ் ரவுண்ட் 5, பேக் நெக் வந்து 8, ஃப்ரண்ட் நெக் வந்து 6, மிடில் செஸ்ட் வந்து 37. இந்த அளவுப்படி எப்படி மெஷர்மெண்ட் கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் அனிவனாக இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். ஒரு 1/2 இன்ச் வந்து இது வந்து நார்மல் ப்ளவுஸு. அப்போ இதுக்கு வந்து 1.5 இன்ச் வந்து நம்ம மடித்து அடிக்கிறதுக்கு 1.5 இன்ச் விடணும். அது 1.5 இன்ச் கனெக்ட் பண்ணி நம்ம விட்டுக்கலாம். இப்போ ஹைட் வந்து 14, ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ஸ்டிச்சிங்க்கு 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு. அவங்க ஷோல்டர் வந்து 2.5 இன்ச்சு. இது கட்டிங் வந்து 2.5 இன்ச்சு. 1/2 இன்ச் வந்து ரெடி அளவு. ரெடி அளவு. ஷோல்டர் வந்து 2.25, 1/2 இன்ச் ஸ்டிச்சிங்க்கு. 1/2 இன்ச் ஸ்டிச்சிங்க்கு. இப்போ ப்ளவுஸோடைய ஹைட் வந்து 8 இன்ச்சு. இங்கே 2.5 இன்ச் வைக்கிறனால இங்கே ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து நான் 3 இன்ச்சாக வைக்கிறேன். இதில் இப்படி ரவுண்ட் பண்ணிக்கலாம். ஆறு இன்ச் வந்து ஆம்கோ லென்த்து. இப்போ நம்ம 36 வந்து செஸ்ட் ரவுண்ட் வந்து அவங்களுக்கு கரெக்டான அளவு. இப்போ மிடில் செஸ்ட் வந்து 37 இருக்குது. இப்போ நீங்கள் சில பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. இப்போ 36 வந்து 4ஆல் டிவைட் பண்ணி போடும்போது ஆம்கோல் கிட்ட டைட்டாக இருக்குது அப்படிலாம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க பார்த்தீங்களா. அப்போ நீங்கள் வந்து மிடில் செஸ்ட் அளவு வந்து 2 இன்ச்சுக்கு மேலே போச்சு அப்படின்னாலே நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் 1 இன்ச்சோ 2 இன்ச்சோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மிடில் செஸ்ட் வந்து 1 இன்ச்சு இல்லை அதே 36 அப்படின்னு இருக்குது அப்படின்னா நீங்கள் இதுவே 4ஆல் டிவைட் பண்ணி போட்டுக்கோங்க. இது நீங்கள் வந்து கரெக்டாக ஃபஸ்ட்டு ஹூக்கு வந்து எந்த இடத்துல மாட்டினா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு நீங்கள் கரெக்டாக உங்கள் ப்ளவுஸ் வந்து எப்படி போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி உள்ள அளவு தான் இந்த அளவு. நீங்கள் டைட்டாக எடுத்துருந்தீங்கன்னா அதுக்கேற்றப்பில் லூஸ் விட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் கரெக்டாக எடுத்துருந்தீங்க அப்படின்னா இந்த அளவே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நம்ம லூஸ் விட்டு தான் கரெக்டாக அந்த ப்ளவுஸ் மாட்டுறதுக்கு தேவையான லூஸ் விட்டு தான் நம்ம எடுத்துருக்கோம். அந்த அளவு வந்து நீங்கள் எப்படி எடுக்கணும்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் வந்து கரெக்டாக ப்ளவுஸ் போடுறதுக்கு எப்படி இருந்தால் பெர்ஃபெக்டாக இருக்குமோ அந்த அளவு தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ 36 4ஆல் டிவைட் பண்ணும்போது 9 வரும். இந்த 9 இதில் மார்க் பண்ணிக்கணும். இல்லை ரஃபாக நீங்கள் ஆம்கோல் ஸ்கேல் வச்சு கூட நீங்கள் ஒரு ரவுண்ட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம ஆம்ஹோல் ரவுண்ட் வந்து 8 இன்ச்சு. இந்த 8 இன்ச்சு இதில் இருக்கான்னு நம்ம பார்த்துக்கிடுவோம். மேலே 1/2 இன்ச்சும் இந்த ஸ்டிச்சிங்க்கு போக இதுலேருந்து நம்ம இது பண்ணணும். நம்ம 8.75 வருது. அப்போ இதை வந்து இன்னும் கொஞ்சம் மேலே தள்ளி போட்டுக்கிடுவோம். எப்படியே ஹால் வருது. இதில் கொஞ்சம் ஒரு பாயிண்ட்டு ஒரு பாயிண்ட்டு தான், அது ஒன்றும் இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ கீழே வந்து இடுப்பு சுற்றளவு 29 அதை 4ஆல் டிவைட் பண்ணும்போது 7 வரும். 29 4ஆல் டிவைட் பண்ணும்போது 7.25 வரும்.
7.25 அது கூட 1 இன்ச் வந்து நம்ம பிடிச்சி அடிக்கிறதுக்கு. அப்போ இதில் ஆஃப் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் நம்மளுக்கு சென்டரில் பிடிக்கிறதுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கணும். சென்டருக்கு பிடிக்கிறதுக்கு இதில் 1.5 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு. இவ்வளோதான் உங்களுக்கு பேக் நெக்கு. இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் எடுத்தாச்சு. இப்போ அதுக்கு முன்னாடி ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 ஃபோல்டு பண்ணிக்கணும். இல்லை 1 இன்ச்சு நம்ம மடித்து அடிக்கிறதுக்கு விட்டுக்கலாம். ஹைட் வந்து 10 இன்ச்சு ப்ளஸ் ½ இன்ச்சு ஸ்டிச்சிங் சேர்த்து 10 இன்ச்சு. ½ இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு. இப்போ 8 16 இன்ச்சு அப்படின்னு வரும்போது நம்ம ஒரு 3 இன்ச் வந்து நம்ம அடிக்கைக்கு வச்சுக்கலாம். இப்போ 8.25 இன்ச் வந்து அதில் வச்சுருக்கோம். நம்ம 8.25 இன்ச்சில் 8.25 இன்ச்சில் வந்து 1.5 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கலாம். 1.5 இன்ச் மைனஸ் பண்ணிவிட்டு இதில் இருந்து 1.5 இன்ச் வச்சுக்கலாம். 1.5 அந்த அளவு கைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த இப்போ இதிலேருந்து இந்த இதை வச்சுட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு நம்ம ஆம் கட் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அதில் நம்ம வச்சு பார்த்துக்கலாம். ½ இன்ச்சு ஸ்டிச்சிங் போக இந்த இதில் இப்படி தள்ளி வச்சுட்டு இதை எப்படி பார்க்கலாம். பார்க்கும்போது இதை தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கு ½ இன்ச்சு கூட நீங்கள் தள்ளி இப்படி மார்க் பண்ணிக்கலாம். இந்த அதை கட் பண்ணியிருக்க சைஸை காட்டிலும் கொஞ்சம் தள்ளி மார்க் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த இதை இப்படி வச்சு பார்க்கணும். வச்சு பார்க்கும்போது இதை காட்டிலும் இந்த இது வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கணும். இந்த இதில் வச்சுக்கோங்க. இதை வச்சுட்டு இதை வந்து இப்படி பிடிச்சி இப்படி பார்க்கணும். ஒரு ½ இன்ச்சு தள்ளி இருக்கும்போது உங்களுக்கு அளவு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும். அஞ்சரை இன்ச் வந்து ஸ்டிச்சிங்க்கு. ஆம்ஹோல் ரவுண்டு, ஸ்லீவ் ரவுண்டு, அப்புறம் 1.5 இன்ச்சு தையலுக்கு. இதை கட் பண்ணிடலாம். ஃப்ரண்ட்டுக்கு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் தான். இதில் ஒரு லைன் போட்டுக்கணும் ஃபஸ்ட்டு.
லைன் போட்டுட்டு இந்த லைனுக்கு நேராக இப்படி மேலே வச்சுக்கோங்க. இதை அப்படி கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ இதில் ஒரு மார்க்கும் இதில் உங்களுக்கு பிடிப்போம்ல, ஆம்கோல் பிடிப்போம்ல, அதுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து கட் பண்ணிடுறேன் நான். இப்போ நம்மளுக்கு ஃப்ரண்ட் நெக் வந்து 6.5, ஃப்ரண்ட் நெக்கு 6.5. இந்த இதை அப்படி எடுத்துடலாம். ஃப்ரண்ட் கிராஸ் லென்த் வந்து 13. இப்போ இதில் வந்து 2 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுலேயும் 2 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு 36னால 36 10ஆல் டிவைட் பண்ணும்போது 3 ஒரு புள்ளி வருது. நம்மளுக்கு ஒரு 1/2 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்க்கு ஹூக் வைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து நம்ம 3.25 இந்த இது வச்சுக்கலாம். 3.25 ஒரு புள்ளி வந்து இதில் வச்சுக்கலாம். இதையும் சரி, இப்போ இடுப்புடைய சுற்றளவு நம்ம எவ்வளோ இதில் வேணும்னு பார்க்கணும். இதெல்லாம் பட்டி ஜாயின் இந்த இதெல்லாம் பட்டி ஜாயின் பண்ண வரும். இடுப்புடைய சுற்றளவு வந்து 8.5 1 மைனஸ் பண்ணிக்கோங்க, 7.5. இதில் நம்ம 1.5 இன்ச்சு நம்மளுக்கு பிடிக்கிறதுக்கு வந்துடும், சென்டர் பாயிண்ட் பிடிக்கிறதுக்கு வந்துடும். அது போக இதில் வந்து 2.25 ஒரு பாயிண்ட் இருக்குது. நம்மளுக்கு 7.5 வேணும். 2.25 ஒரு பாயிண்ட், 2.25 ஒரு பாயிண்ட் இதில் மைனஸ் பண்ணிடலாம். இந்த இது வந்து அப்போ நம்ம இந்த அளவும் பார்க்கும்போது நம்மளுக்கு இடுப்பு சுற்றளவு கரெக்டாக வந்துடும். இதில் ஒரு 4.5 7.5 வந்து இதில் கரெக்டாக வந்துடும். நம்ம இதையும் ஜாயின் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங்க்கு உங்களுக்கு இங்கே இதில் இன்னும் கொஞ்சம் ஃபிட்டாக வேணும் அப்படின்னா நம்ம இதில் ஒரு இன்னும் ஒரு 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சுக்கு மேலே கூட நம்ம இதை பிடிச்சிக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேலே கூட இந்த இதை வந்து பிடிக்கும்போது அதாவது 37 தானே மிடில் செஸ்ட்டு. அப்போ வந்து இது உங்களுக்கு கொஞ்சம் மேலே இது பண்ணும்போது கொஞ்சம் நம்மளுக்கு டைட்டாக நல்லா கரெக்டாக கிடைக்கும் ஃபிட்டிங்க. இப்போ கழுத்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. சில பேர் வந்து எனக்கு அப்படி லைன் மாதிரி கரெக்டாக அப்படி இதாக வரணும் அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்காக நீங்கள் இது ஒரு 1/2 இன்ச் கூட சேர்த்துக்கோங்க. 1/2 இன்ச். கழுத்து அவங்களுக்கு கொஞ்சம் விரிவாக கிடைக்கும். இதில் நம்மளுக்கு ஒரு 1/2 இன்ச்சு உள்ள தள்ளி, ஒரு 1/2 இன்ச்சு உள்ள தள்ளி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு உள்ள தள்ளி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இங்கே ஒரு 1/4 இன்ச்சு நம்ம வெளியில் தள்ளி மார்க் பண்ணிக்கணும். அப்போ இங்கே வந்து அவங்களுக்கு கொஞ்சம் லூஸ் இல்லாமல் இருக்கும், கரெக்டாக இருக்கும், டைட்டாக இருக்கும். இதை வந்து எல்லா ப்ளவுஸ்லேயும் கண்டிப்பாக பண்ணிடணும். இதில் ஒரு 1/2 இன்ச்சு உள்ள தள்ளி மார்க் பண்ணிக்கணும். தாம்பூல் ஸ்கேல் வச்சே கூட போட்டுருக்கேன்.
1/2 இன்ச் உள்ள தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இதை கட் பண்ணிடலாம். பேக்கு, ஃப்ரண்ட்டு, உங்களுக்கு ஸ்லீவு. நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சிங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.